ஊதிய ஒப்பந்த பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்க வலியுறுத்தி நாளை மறுநாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. 12வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வலியுறுத்தி கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 3 நாட்கள் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இந்த பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 11 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் குழு அமைத்து 1 மாதத்திற்கு மேலாகியும் இதுவரை பேச்சுவார்த்தை தொடங்கப்படாததை கண்டித்து நாளை மறுநாள் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக நேற்று தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ 1 மாதத்திற்கு மேலே ஆகிப்போச்சு. ஆனால் இது வரைக்கும் குழு அமைச்சதை தவிர அரசாங்கம் பேச்சுவார்த்தையை துவக்கவே இல்லை. தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி இப்போது இதை ஒட்டி ஏற்பட்டு இருக்குது. அதனால் இனிமேலும் நாங்கள் காலம் கடத்த விரும்பலை. 1 மாதம் பொறுத்து இருந்து பார்த்தோம். இனியும் அது சரியில்லைன்றது எங்களுக்கு தெரியறதுனால தான் வரக்கூடிய 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இப்போது வழங்கப்பட்டிருக்கிற சம்பளத்தில் பல்வேறு விதமான குளறுபடிகளை செய்திருக்கிறார்கள். பல போக்குவரத்து கழகங்களில் அரசு அறிவித்திருக்கிற இடைக்கால நிவாரணத்தை கூட முழுமையாக வழங்கவில்லை என்கிற குறைபாடுகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் போராட்ட அறிவிப்பிற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக அரசின் கவனத்தையும் எங்கள் நிலையை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலும் நாங்கள் வருகிற 4ஆம் தேதி அனைத்து மண்டல போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பும், சென்னையில் 7ஆம் தேதி நம்முடைய போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம்.